Hi friends, welcome to Colorful Aari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா back chain stitch அதை எப்படி போறதுங்கறத பார்க்கலாம். இப்போ இங்க இருந்து வந்து thread எடுக்கலாம். நான் ஜரி thread தான் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு long chain போடுங்க. அதுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு small chain. இப்போ இந்த thread இந்த மாதிரி பேக்ல கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் போட்டு இந்த பெரிய செயின்க்கு உள்ளதா வந்து மறுபடியும் ஒரு ஸ்மால் செயின் போடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு இந்த thread வந்து லாங் செயின் போடணும். அதுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு ஸ்மால் செயின். இப்போ இந்த thread நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த லாங் செயின்க்கு உள்ளதா வந்து இன்னொரு ஸ்மால் செயின். ஸ்மால் செயின் போட்டு லாங் செயின் போடுங்க. ஸ்மால் செயின். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு அந்த லாங் செயின்க்குள்ள வந்து ஒரு ஸ்மால் செயின். இப்போ இங்க ஸ்மால் செயின். இப்போ இது அப்படியே பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் போட்ட ஒரு லாங் செயின்க்குள்ள ஒரு ஸ்மால் செயின் போட்டு லாங் செயின் எடுக்கணும். இப்போ இந்த லாங் செயின் போட்டு பக்கத்துலயே ஒரு ஸ்மால் செயின். இந்த செயின் அப்படியே பேக்ல கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் போட்ட அந்த லாங் செயின்க்கு உள்ள ஒரு ஸ்மால் செயின். லாங் செயின் போடுங்க. பக்கத்துல வந்து ஒரு ஸ்மால் செயின். இது அப்படியே பேக்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட லாங் செயின்க்குள்ள ஒரு ஸ்மால் செயின். இப்போ லாங் செயின் போட்டுக்கங்க. ஸ்மால் செயின். இந்த நீடில் அப்படியே பேக்ல கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்மால் செயின். இப்போ நாட் போட்டுக்கலாம் இங்கே. இப்போ இதே ஸ்டிச்சை சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சில்க் த்ரெட்டை வந்து நான் டபுள் த்ரெட்டாக எடுத்துருக்கிறேன். இங்கேருந்து செயின் எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு லாங் செயின். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்மால் செயின். இந்த செயின் அப்படியே பேக்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த லாங் செயினுக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்மால் செயின். லாங் செயின். ஸ்மால் செயின். இந்த த்ரெட் அப்படியே பேக்கில் வந்து கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த லாங் செயினுக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்மால் செயின். இப்போ இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஸ்மால் செயின் போடுங்க. இந்த த்ரெட் அப்படியே பேக்கில் கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு லாங் செயினுக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்மால் செயின். சில்க் த்ரெட்டில் போடுறப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. லாங் செயின். ஸ்மால் செயின். அந்த த்ரெட் பேக்கில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு போட்ட செயின்க்குள்ளே வந்து ஒரு ஸ்மால் செயின். ஸ்மால் செயின். பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு போட்ட அந்த லாங் செயின்க்குள்ளே வந்து இன்னொரு ஸ்மால் செயின். இப்போ இங்கே நாட் போட்டுக்கலாம். நாட் போடுறதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் செயின் போட்டு தான் நாட் போடணும். இதுதான் பேக் செயின் ஸ்டிச். இது வந்து பார்த்திங்கன்னா நெக் லைன், ஃப்ளவர்ஸோட கொடி டிசைன்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.